ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புகாய குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவண பக குகாய நமக। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்। நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றி। நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாதம் 2024 துலா ராசிக்கான ராசி பலன்களை பார்க்க போறோம்। இந்த ராசி பலன்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, முதல்ல கிரகங்களுடைய நகர்வு, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறது ஒன்று। இரண்டாவது, நம்ம நட்சத்திரத்திற்கும் ராசிக்கும் அதிதேவதைகள் இருக்காங்க, அப்போ அவங்க நமக்கு தாய் தந்த மாதிரி, அப்போ அவங்க தான் நம்மளை காலம் பூரா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போடுவாங்க, அப்போ அந்த தெய்வங்களை நம்ம வழிபடணும், அது ஒன்று। ரெண்டாவது, உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு அப்படிங்கிறது। அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு பலனை எப்படி கொடுக்குது அப்படின்னா, நட்சத்திரங்கள் வழியா பாதசாரத்து வழியா நகர்ந்து போகிறப்ப தான் நமக்கு அந்த பலன்கள் மாறுது। அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, எது நல்ல ரொம்ப மிகச்சிறந்த நாட்கள் எது அப்படிங்கிறது, இதில் விடுபட்ட நாட்கள் அப்படிங்கிறது மத்தியம பலனை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்குது। அதனால் இந்த எல்லா விஷயங்களும், இந்த சுப தினங்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் இந்த மாதத்தில் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காம, இதை எழுதி கையில் எடுத்து ஒரு சின்ன பேப்பரில் பாயிண்ட் வச்சுக்கோங்க। ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ புதுசாக ஆரம்பிக்கிறப்போ வெளியில் போகிறப்போ, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது, நமக்கு நல்லா இருக்கா, ரைட், நமக்கு இந்த தேதி நமக்கு இன்னைக்கு ஒத்து வருதா, ரைட், சூப்பராக இருக்குது அப்படின்னு போயிருங்க। ஏதோ அசுபத்தனமோ அதில் கொஞ்சம் நீங்கள் புது முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும், ஏன்னா செஞ்சுட்டு மறுபடியும் கஷ்டப்படுறத விட செய்யாமல் விடுறதே அது நல்லது। அதனால் அன்னைக்கு ஆஸ் யூஸ்வலாக இருக்கக்கூடிய எப்பயுமே செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செஞ்சுக்குங்க, நன்றி। இப்போ அடுத்தது ராசி பலனுக்குள்ள போகலாம்। துலா ராசி நேயர்களே, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2 3 பாதங்களை அடைக்கிறது இந்த துலா ராசி। இந்த துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் என்ன பிரச்சனைனா, உங்கள் ராசி அதிபதியே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் வர்றார்। 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வர வேண்டிய இடம்। அடுத்தது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு நோய் நொடி தீராத நோய், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பலன்களையும் உள்ளடக்கியது தான் இந்த 8ஆம் பாவம்। ராசி அதிபதியே 8ஆம் அதிபதியாக வர்றதுனால உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களுக்கு எதிரியாக மாறிடும்। அதனால் உங்களுடைய செயல்பாடுகள், வாக்கு, இதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் வர்றார்। செவ்வாய் ரொம்ப கோபக்காரர்। நீங்கள் சருன்னு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த கோபத்தினால தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு தடைபட்டு போயிடும்। சரி, இப்போ இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வர்றார், 8ஆம் இடத்துல ஆட்சி வர்றார்। உங்கள் ராசியினுடைய லாபாதிபதி, லாபஸ்தானத்திற்கு உண்டான சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 14ஆம் தேதிக்கு மேலே அவரும் 8ஆம் இடத்திற்கு வர்றார்। அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் அரசு மூலமாக, வியாபாரம் மூலமாக, கூட்டு தொழில் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நிறைய ஆதாயத்தை கொடுத்துட்டே இருப்பார்। ஏன்னா மேசராசியில் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்து மனைவியின் மூலமாக மனைவிக்கு ஒரு நல்ல தொழில் அமைவது, 7ஆம் இடம் நல்ல கலத்திரங்கள் அமைவது, இந்த மாதிரி அற்புதமான பலன்களை எல்லாம் அவர் கொடுத்துட்டு வருவார்। அடுத்து மே 14க்கு மேலே அவரும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வர்றார்। லாபஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றார்। ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உண்டான கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம், தனம்பாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார்।
ராசிக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரண ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அரசு வேலை, சம்பளம், கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய வேலை எல்லாமே, தொழில் எல்லாமே உங்களுக்கு 6ஆம் இடம் தான். அப்போ 6ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானாதிபதி உட்கார்றதுனால உங்க வாக்குனாலேயே நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாசம் நீங்க அடுத்தவங்ககிட்ட பேசுறத பார்த்து உஷாரா பார்த்து பேசிக்கிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே வக்கரமாக இருக்கிறார். ஸோ 6ஆம் இடத்துல வக்கரமானதுனால என்ன அப்படின்னா 12ஆம் அதிபதி பாக்கியாதிபதி வக்கரமானாலும் 10ஆம் தேதி வரைக்கும் தான். 10ஆம் தேதிக்கு மேல அவர் என்ன பண்றாருன்னா அவரும் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றதுனால 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு இருக்கு. நெடுந்தூர பயணங்கள், ரொம்ப தொலைதூர பயணங்கள்ல போகிறவங்க விருப்பப்படுறவங்களுக்கு, வெளிநாடு வெளியூர் போக விருப்பப்படுறவங்க, யாத்திரைகள் செல்ல விரும்புகிறவங்க, பெரியோர்களை சந்திக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பலன்களை அதுவும் உங்களுக்கு அவர் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போறார். புதனுடைய காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா புதன் தான் காலி நிலம், இளைய சகோதரி, கல்வி, இது எல்லாத்துக்குமே காரகத்துவம். அப்ப அந்த உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புதனுடைய ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல், வெளிநாடு போக விருப்பப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. ஏன்னா தனாதிபதி தனகாரகன் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 12ஆம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு இது மாதிரியான யோகங்களை கொடுக்கக்கூடியது. அதனால உங்களுக்கு நிறைந்த ஆதாயங்கள் இருக்கும். இப்போ தனகாரகன் 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்க ராசி அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 3-6க்கு 3ஆம் இடம்னா முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு அதிபதியும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பகை. அப்ப பகையா இருந்தாலும் இயற்கையாவே குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு தனத்தை வாரி வழங்காம போகவே போகாது. ஆனா குடும்பத்துல மற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு அவர் பாதகத்தை பண்ணினாலும் தன வரவுல குரு சுக்கிரன் நினைவு 2 பேர் தான். அதாவது மிகப்பெரிய தனத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. ஆடை ஆபரணங்கள், நகை நட்டுகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனம், இது மூலம் வரக்கூடிய தனவரவு, விற்கிறது, இதனால வரக்கூடிய தனவரவுக்கு யார் காரணம்னா சுக்கிரன். ஆக 2 குரு சுக்கிரன் 2 பேருமே இணைகிறதுனால அற்புதமான ஒரு தனவரவு சூப்பரா இருக்கும். இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு அற்புதமான பலன்கள், எல்லா கிரகங்களுமே நல்ல நிலையில அற்புதமா இருக்கு. ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறார். 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தைகளுடைய உடல் நலத்துல எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்க வாக்கு ஸ்தானத்துக்கும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்க கொஞ்சம் பேசுறத மட்டும் கரெக்டா பார்த்து பேசணும். மற்றபடி இந்த மாசம் உங்களுக்கு முழுக்க சுபபலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு உண்டான மாதம். நல்ல நிறைந்த தனவரவு இருக்குது. நீங்க எச்சரிக்கை இருந்துக்குங்க. முக்கியமான ஒன்று என்னன்னா இந்த ஆண்டு குரோதி ஆண்டுல சனி பகவான் தான் மந்திரியா வர்றார். அவர் சனி பகவான் தான் குலதெய்வம், சனி பகவான் தான் ஊர் காவல் தெய்வம், நம்மளுடைய ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானே வர்றதுனால இந்த ஆண்டு முழுவதுமே குலதெய்வ வழிபாட்டை நீங்க அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு சிரமம் இல்லாம வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை எக்காரணத்தை கொண்டு குறைச்சிடாதீங்க. இப்ப
அடுத்தது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாட்கள் அசுப நாட்களை பார்க்கலாம். முதல்ல துலா ராசிக்கான சந்திராஷ்டம தினங்கள் 8/5/24 மாலை 7 முதல் 10/5/24 இரவு 10:26 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப தினங்கள் மே 1, 3, 5, 7, 9, 12, 16, 18, 21, 24, 26, 28, 29, 30 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். இந்த சுப தினங்கள்ல பார்த்தீங்கன்னா சந்திராசிரம தினங்களுக்கு இடையில வரக்கூடிய 9ஆம் தேதியும் வருது. அதனால சந்திராசிரமம் தான் பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்காது. நட்சத்திரங்கள் கொடுக்கறதுல சந்திராசிரம தினமா இருந்தாலும் நீங்க அந்த சுபகாரியங்களை எது வேணாலும் நீங்க செய்யலாம். அடுத்தது அசுப தினங்கள் மே 10, 14, 23, 25, 27. யோக நாட்கள் மே 5, 7. உங்களுடைய நட்சத்திர துலா ராசிக்கான தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. இயற்கையாகவே சுக்கிர பகவானுக்கு அதிதேவதை யார் அப்படின்னா மகாலட்சுமி. இப்போ ராசிக்கும் அதிபதியா அவரே அதிதேவதையா மகாலட்சுமியே வர்றாங்க. அது நட்சத்திர தேவதையார்னா சக்கரத்தாழ்வார். ஆக நீங்க குலதெய்வ வழிபாட்டோட இந்த சக்கரத்தாழ்வாரையும் மகாலட்சுமியும் எப்பயுமே உங்களுடைய லைஃப் லாங் நீங்க அது மாசத்துக்கு ஒரு நாளாவது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வழிபட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த சுபிஷமாக இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 1, 2, 4, 6, 8, 10, 13, 17, 19, 23, 25, 27, 29, 31 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். அசுப தினங்கள் மே 11, 15, 24, 26, 28. யோக நாட்கள் மே 6, 8. உங்க ராசியினுடைய தேவதையா மகாலட்சுமியும் நட்சத்திரத்தினுடைய தேவதையா ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு இருக்கிறனால இது எல்லாமே உங்களுக்கு. அப்போ நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட குலதெய்வத்தோட சேர்த்து வழிபடுங்க. அற்புதமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மே 2, 3, 5, 7, 9, 11, 14, 18, 20, 24, 26, 28, 30 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். அசுப தினங்கள் மே 12, 16, 25, 27, 29 ஆகிய தினங்கள் அசுப தினங்கள். யோக நாட்கள் அப்படின்னா மே 7, 9. விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே நட்சத்திரத்தினுடைய தேவதை சாட்சாத் திருச்செந்தூர் முருகன் தான். திருச்செந்தூர் முருகனை போய் கெட்டியே பிடிச்சிங்க, ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு. அதுக்கடுத்து ராசியினுடைய தேவதையா மகாலட்சுமி இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டோட மகாலட்சுமியும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகள் சமபலனை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால நீங்கள் எதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு அதை தொலைவிட்டு இருக்க வேண்டாம். எல்லாத்தையுமே கொடுத்துட்டே போனோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் அதை விட்டுட்டோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.